இன்னைக்கு என்ன பிளான்னா நம்மளோட கேமராமேனோட பர்த்டே. சரி வெக்கேஷன் போகலான்னு, வெக்கேஷன் சொல்ல முடியாது, பீச்சுக்கு போகலான்னு ஒரு பிளான். அங்கே போயிட்டு சமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பிளான் பண்ணது 9 மணி. மணி என்னடா தெரில. ஏன் தெரியுமா தெரில, நீ லேட் ஆக்குறல அதனால உனக்கு தெரில. ஹீலிங் சேர் எத்தனை இருக்கு? 2. ஓகே நான் 2 பார்த்த வண்டி எடுத்துறேன். 2 சேர் இருக்கு. மச்சான் ஹீலிங் சேர் பார்த்துருப்பீங்க. இது காட்டு மச்சான், இந்த ஹீலிங் சேர் பார்த்துருக்கீங்களா? இது ஞாபகம் இருக்கா? WWE இல்ல ஜெஃப் போட்டு அடிப்பாங்க. அந்த காலத்து ஹீலிங் சேர்ல பழைய ட்ரெடிஷனலா இது பண்ணோன்னு இப்போ இது போட்டு எனக்கு தெரியாது. இப்போ நீ இதை தொட, இப்போ இது போட்டு நீ பீச்சில் உட்கார போறலா? ஓடிவா பத்துக்கிச்சு ஒரு ராட்சத்தை சீர்ச்சி. இவரோட பர்த்டே கேட்க தான் வந்து நம்ம போறோம். போயிட்டு சமைக்க போறோம். ஆத்தோரமா இல்ல பீச் ஓரமா போய் சமைக்க போறோம். பொடிவா பாருங்களேன் வீடியோ. இல்லடா ஜெபன் பஸ் பேசுறேன். பொண்ணுக்கு மணிக்கு எந்திரிச்சோம். பொண்ணுக்கு நானே வேணும் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு எங்க வீட்டுல ஸ்பைக் ஒண்ணு இருக்கு, அதை குளிப்பாட்டிட்டு பானையெல்லாம் மேலே ஏற்றி வச்சுட்டு இவனே ரெண்டு வாட்டி குளிச்சிட்டேன் நானு. சீலாப்புனா பொண்ணுக்கு பிரைடல் கூட ஒரு 5 மணி நேரத்துல முடிச்சிருவானுங்க. அது சுலத்துக்கு தூங்க இந்த சட்ட சுலர் போட்டு குளிச்சுட்டு வரதுக்கு அவ்வளவு நேரம் ஆக்குவானுங்க. உங்க டீம்ல அந்த மாதிரி ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான். எங்க டீம்ல ஒருத்தன் இல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சரியான கூட இருக்கிறவங்களே அப்படிதான் இருக்கானுங்க. சொல்லிட்டு போறான் அவனும் அப்படிதான். எல்லாம் ஆத்தம் புள்ளியாச்சு, வாழையில தான் கிடைக்கல. இப்போ ஒரு டேவானுக்குள்ள பூந்து அந்த சைட்ல இருக்கு, அவர் பூந்து போய்கிட்டு இருக்காங்க. எத்தனை அழகா இருக்கடா தினேஷ். நல்லா காத்தோட்டமா பாலத்துல இருக்கும். 9 மணி பிளான் போட்டு இப்பதான் வந்து மணி வந்து 1:13. இப்பதான் வந்து பிணைங்க பிடிச்சே ஏறோம். குரங்கு வித்த காட்டுறாங்க, ஏமாந்துறாத. வா சரியான டயர்ட்லா இங்கேருந்து பத்து ஃப்ரீங்க வரதுக்கு. ஃபைனலி அங்கேருந்து நம்ம இங்கே வரதுக்கு டோஜாமா மொத்தம் நாங்கள் பிணைங்க தான் இருக்கோம். ஆனால் பிணைங்களுக்கு இருக்கிற பத்து ஃப்ரீ வரதே எங்களுக்கு ஒரு 2 தான் பிடிக்கும். ஏன் சொல்லு, ஏன்னா தமிழ் இல்லை, ஏன்னா ஒன்று தமிழ், இன்னொன்று ஏக்கௌண்ட் போச்சு. ஏக்கௌண்ட் போய் கேஸ் தம்பா பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி குறைச்சி கூட வச்சுக்கிட்டு நான் வெளியில வந்துட்டேன். சாரி 7:30 மணிக்கு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன். நம்மளாம் நல்லபடியா போகணும்னு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். போக வேண்டியதானே, தள்ளி விட்டுற போற ரோட்ல வீடு திரும்பணும்ல. பிரபா பக்கி பிரபா தீகாரிங்க banyak mahayo tiga ringgit makan apa ikan bilis mana beli nasi lah tu மணி காட்டு அந்த 3 கேமரா எடுக்கலாம் பாரு. அந்த வினோட் நாய் கொடைச்சா அந்த நாயினால தான். டேய் என்ன நான் உண்டி தானே. நானே பாரத் தினேஷ் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் கிளம்பி வரான் பார்த்திபா. வீட்டு வெளியே கோலம் போட்டுக்கிட்டு இருந்தியோ சப்பா தொடச்சு வந்து நீ தான் தூக்கிட்டு போற. பிக்னிக் வந்திருக்கோமா பெசிபுரம் வந்திருக்கோமா பாடுற கரை பிடிச்சி அந்த கலரு அப்படிதான். இல்ல அதை விட இதை பாத்தியா உங்களுக்கு ரெஸ்லிங்கோ மணி இந்த பேங்க் பையா திரும்ப பையா பிரப்பா பிரப்பா பையா பிரப்பா பிரப்பா ஃபைனலி உட்காந்துட்டாரு சகரத்துல அண்டர்டேக்கர் கல்ல சூப்பர் அடுப்பு செட்டப். நீ தான் செட் பண்ணியா? காட்டு மூஞ்ச காட்டு. பிசிஓ பீஸ் காட்ட சொன்னா பிசிஓ பிசிஓ வேலைக்காரன்டா வித்த தெரிஞ்சோண்டா. எத்தனை போடுறோம் பசிக்குது வேற. சாப்பிட்ட 2 தோசை தான் மச்சான். தக்காளி காட்டி வச்சிரு. ஏதோ அந்த இது என்னது அது கருவேப்பிலை பிடிங்கி வச்சிரு. ஏதோ அனியன் இருக்கு, கருவேப்பிலை பிடிச்சி வெட்டி வைங்க. அனியனா ஆனியன் யூ நோ ஆனியன் ஆனியன் வாட் a view.
அவன் ஒருத்தர் இருக்கான் பாரு குறைச்ச அவர் ஒண்டி போக மாட்டாரு பாத்ரூமுக்கெல்லாம் ஒரு ஆள் கூட போகணும் ஏன்னா அவர் பெண் கை பிடிக்கல பிடிச்சிருவானுங்க அவருக்கு ஒரு ஆள் காவல் காக்கணும் இவர் வருது சொல்றா நீ குறைச்ச கொடுக்காம இரு அதே பெரிய உதவி டேய் தேவா எடுத்துக்கோ என்ன வளர்த்தா வெங்காயம் எல்லாம் வளர்த்தா ஏன் கண்ணில் தேய்க்கியா எனக்கு ஏதாவது கொடுங்க நான் 2 தேய்ச்சி விட கண்ணில் ஆயிலே ஒன்று கொடுங்க சும்மா இருக்க முடியாது எனக்கு ஏதாவது டேய் பாரதி எப்படி உழைக்கிறான் பாரு நம்மளுக்காக ஆனா ஒருத்தர் சொல்றவன் பாரு டேய் நான் அப்பதான் வெங்காயம் தூள் வச்சிருக்கேன் கிழிச்சிங்க நான் செய்யலாம்னு ஆசையா இருக்கேன் எனக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது ஏன் இடம் கிடைக்க மாட்டேங்குது ஏன் மந்திரியா நிக்க போறியா ஏன் உனக்கு இடம் கிடைக்காது சும்மா உரிச்சு முன்ன எப்படி உரிக்கிறது வெட்டணும் பல்ல கடிச்சலு அப்பதான் உரிக்க முடியும் கத்தி இல்ல இந்த கத்தி உரிச்சியா கத்தி உரி புடுங்க டியூப்லைட் தெரு கண்ணாடி போட்டு விடுறாங்க இப்பதானே தெரியுது ஏன் கண்ணாடி போட்டுருக்கானுங்க விஷயம் தெரியுமா வேலை செய்யறான்டா அவன் இழுத்தோக்கி அவன் வேலை செய்யறான்டா அதுவும் வாயை திறக்காம வேலை செய்யறான்டா தெரியுமா எடுத்துருவே தீர இல்ல அதுக்காக வேலை செய்யறான் போயிருவோம் எதுக்கு வம்பு நம்ம பாட்டுக்கு வந்து செஞ்சுட்டு போயிருவோம் ஆனா சட்டை ஜோக்கா இருக்கு உண்மையா சொல்றேன் மஜ்லிஸ் கவினன் உண்மையா சொல்றேன் அழகா இருக்கு சட்டை கலரு அந்த டிசைன் அழகா இருக்கு தூரத்துல பார்த்தா பாம்பு தோல் மாதிரி இருக்கு நீ என்ன தெரியுமா போடணும் ஒரு வெள்ளை கலர் கட்ட சுவர் போட்டிருந்தேன் உன்னெல்லாம் யாருமே பிடிச்சிருக்கே முடியாது 100 மீட்டர் வருமா பெருசா வெட்டினாலும் சுருங்கம் தானே சின்னதா வெட்டினா சமையல் பண்ணிருக்கியா நீ யாரு பெரிய மாதப்பட்டி ரங்கராஜரு குக்குவிட்டு கோமாளில இருப்பாரு ஏன்டா அடி 5 வருஷமா கோமால இருந்தியோ மச்சான் அவர் நார்மலாவே நம்மள யூடியூப் வீடியோல பாப்பாரு தெரியுமா கமெண்ட் பண்ணுவாரு கமெண்ட் பார்க்கலையா யூடியூப்ல அவங்க தான் இந்த ரெசிபி பாரு அவங்களே செய்வாங்க தெரியும்டா நம்மள செய்ய சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணாங்க செய்யறோம் பாத்துக்கிட்டீங்கன்னா செட்டிநாட்டு தொக்கு கையில எடுத்து நக்கிட்டு செத்துரு நக்கிட்டோட பால் தான் அதோட மூட்டை பூச்சியை எடுத்து இந்த உரலில் போடவும் போட்டாச்சு ஓட்ட மாதிரி படி பிறகு உலக்கையை எடுத்து நங்கு பிறகு நங்கு 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 சாகவில்லை என்றால் மாங்குன்னு குத்தும் அதை உடச்சிடாதீங்க அப்புறம் பாட்டி குத்துவாங்க மாங்குன்னு கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு வந்திருக்கலாமோ என்னது மூட்டை பூச்சியா அதான் எவ்வளவு பெரிய இடிகள் இல்ல வெங்காயம் இடிக்க தேவையில்ல மச்சான் இதுல மாங்கு இடிச்சாலும் மச்சான் இதுல மாங்கு இடிச்சாலும் நைட் வரைக்கும் இடிக்கணும்டா இன்னைக்கு வந்துட்டு நம்ம 2 டிஷ் செய்ய போறோம் ஒன்று கேரளா சிக்கன் ரோஸ்ட் இன்னொன்று பெப்பர் சிக்கன் இது வரைக்கும் எங்களுக்கு இது செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸே இல்லை நாங்களே சிக்கன் பெப்பர் ஃபோனில் தேடிக்கிட்டு பார்த்துபடி நம்ம செய்ய போகிறோம் முதல்ல நம்ம வந்துட்டு இது செய்கிறோம் கேரளம் இல்லை செஞ்சு கேரளமா கேரளம் நம்மளோட ஸ்டேட் எந்த ஸ்டேட்டு கதகளி நோ ஆடு பார்க்குறேன் தெரியும் டி கேரளா பொண்ணா வேணுமா கேரளா பொண்ணு வேணுமா இந்த ஆப்பிரிக்கன் நாய்க்கு ஆப்பிரிக்கன் நாயா கேரளாவோட 1 கிலோ கோழி என்ன 1 கிலோவா ஒரு கோழி இல்ல தெரியல கூட தான் இருக்கும் ஒரு கோழி 1 கிலோவா இருக்கும் அது ஜிம்முக்கு போனுச்சு எனக்கு என்ன தெரியல கோழி கிலோ தெரியல இதோட அளவு தெரியல போடலாம் கட்டாசம் இல்ல ஏன் எவ்வளவு நல்லா இருக்கு இது மாதிரி உட்காந்துட்டு ஜோக்கா தான் இருக்கும் அததான் சொல்ல வந்தேன் ஆனா டெடிகேஷன் அடிக்கிற அவன் வேலை செய்யறப்ப பேச மாட்டேன்னு மாதிரி சொல்றான் ஏன்னா பேசணும்னா எச்சு தெரியும் சாப்பாடு தெரியும் மற்றவங்க சாப்பிடணும் அப்படி பேசுறீங்களா ரைட்டா மச்சான் அதனால தானே பேச மாட்டேன் இல்ல மச்சான் நான் பேசுறேன் வெளியா இல்லடா அவங்க யார்கிட்டயும் பேசலடா என்ன விடுங்கடா விடுங்கடா பார்த்து பூண்டுக்கு வலிக்க போகுது
வேகமா ஐடிடா பரதேசி மச்சான் நீ கொஞ்சம் வெளிய வந்து வந்துரும்டா. இடிக்கலே உடைஞ்சிரும் போல. பெருசி எடுத்து வந்துருக்கணுமோ? இல்ல இது ஓகே தான். சின்னதா வச்சு ஆமாண்ணே. பண்ண முடியல. பெருசு தூக்கிட்டு வந்து தலையில தான் போடணும். இல்ல பெருசு ஓகே. சண்டை வந்து தலையில அடிச்சுக்கிறதுக்கா? எனக்கு இது தெரியும்டா. நான் எப்படி இடிச்சிருந்தா? ஆமா இதுக்கு அவர் பாஸ் போயிருக்காரு 3 வருஷம். ஆமா கின்ற நான் இது போடுங்க. இன்னைக்கு ஒரு மாமா ஒன்று போடுங்க. ஆமா மீகரை மாமா இல்ல மீகரை அத்தை தான் இருக்காங்க. அத்தை ஒன்று போடுங்க. அது வரைக்கும் போறேன். அடுப்பு அடுப்பா பத்த வீடா இருப்பு தெரியுமா? மச்சான் நீ வந்துட்டு அந்த இதுல எடுத்து அப்படி விநாயகர் பெருமானே. ஓ போட்டு ஒரு ஊ போட்டு ஆரம்பிங்க. ஓம் உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? ஆடு எல்லாத்துக்கும் தெரியும். நீ அதை எடுத்து கையில ஓ போடுது போதும். ஓ போல கறிப்பட்டை அதெல்லாம் கறிப்பட்டை கருப்பட்டை தானே கறிப்பட்டையா? செக்குலாட்ல சுத்தமான நல்லெண்ணெய். ஞாமாசா. ஏய் போடுறா ஆடு. கறிப்பட்டை கலந்தது. ஆடு பட்டை கிராம்பு ஏலக்காய். பட்டை கிராம்பு ஏலக்காய். பேட்டை. திரைக்கு வந்து சில மாதங்களே ஆனே. இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நாங்க வினோட்ட கொட்ட இது அவ்வளவு கொட்டாது அவ்வளோலாம் இல்ல கொஞ்சம் தான். அந்த இது வரணும். நறுமணம் தேவையான அளவு சத்தம் வரணுமா? வெங்காயம் தேவையான அளவு. எனக்கு புரிய எல்லாம் வாசம் வரணும் சொன்னா சத்தம் வரணுமா? தக்காளி போடாத கடைசியா. ஓகேல ஓகேல என்ன ஏன் தொட்டில மீன் ஓடுதா? கீழே உட்கார்ந்தா பாக்குறது. சீக்கிரம் வச்சிருக்கோம். அதை நாங்க சொல்ல மாட்டோமே. அடுத்தது என்னடா பண்ணும்? அன்றும் இன்றும் என்றும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இல்ல முதல்ல இதாகட்டும். என்ன ரைட்டான வந்துருச்சு. ரைட்டா இருக்கும். இல்ல இன்னும் கொஞ்சம் இதாகணும். மச்சான் நீ கண்ணாடி போட்டுருக்கா எனக்கு தெரியல மச்சான். அது எப்ப வேணா அது எப்ப வேணா போடலானே. எது பேஸ்ட் போடலாம்டா. இல்ல கொஞ்ச நேரம் ஆனா பொறுமையா இரு மச்சான். 2002ல நான் ஒரு கேட்டரிங் சமைக்கிறப்ப நான் வெள்ளனே போட்டுருவேன். நான் வீடியோ அட சொன்னேன். இங்க பாரு வரிவா. இதே துணி. காஞ்ச துணி அது. இஞ்சி பூண்டு பேஸ்ட். கறி துணி. இதெல்லாம் பீச்சோட ஹேக். கரண்டி திருப்பி தள்ளு. மச்சான் நீ சொன்ன கொரியண்டர் பவுடர். கொரியண்டர் அப்புறம் பவர் பரவையா? கொரியண்டர் பவுடர். போடு மச்சான். போடு மேலே போடு. டேப்பர்ன்றா. ஓகே போதும். அடுத்து இன்னும் கொஞ்சம் போடு. போதும். கரம் மசாலா கொஞ்சம். கரம் மசாலா. ஓகே போதும். செக்கில் ஆட்டின சுத்தமான கரம் மசாலா. இல்ல அங்க ஆட்ட மாட்டாங்கண்ணே. முடியாது. சில்லி பவுடர் கொட்டிட்டியா? டேய் கிண்டிடா முத. கிண்டுனே கட்டிரும்டா. கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தணும். கொஞ்சம் தண்ணி ஊத்து. சா தண்ணி எடுத்துரு அப்போ. ஏன்னா லைட்டா ஊத்து கறிங்க ஆச்சு. தண்ணி ஊத்தி செய்ய மாட்டாங்க. போதும். நல்லா சுத்தமா கழுவுன சிக்கன். மசாலா கொஞ்சம் தப்பா பண்ணிக்கோங்க. ஆமாப்பா. மச்சான் வேற எல்லாம் இருக்கு. சிக்கன் ஸ்டோக்காது. கருது போச்சு. வாசனை ரோக்கா இருக்கு. எல்லாம் சொந்தமா இதுல அம்மியில அரைச்சிட்டு மச்சான். எடுத்து அப்படியே கொட்டி விடு மச்சான். பரவாயில்ல தண்ணி. அம்மியில எதுல? தண்ணி ஊத்து. அது அம்மிலி அரைச்ச உலக்கியில. கிண்டு. ரைட்டா இருக்கு. தண்ணி ஊத்து. இல்ல வேணாம். என்னடா? ஏறி கொஞ்சம் முத கிண்டிட்டோம். கொஞ்சோண்டு எல்லா பவுடர்லயும் கொஞ்சமா போடு. கொஞ்சம் ஆனா வேவறதுக்கு தண்ணி வேணும். கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு கடைசியா மூடிடுவோம். யா ப்ரோ உங்களுக்கு கலர் ஜோக்கா ரெண்டு எடுத்து போடு. அதான் நல்லா இருக்கும். அந்த கலர் ரைட்டா வரணும்டா. கலர் வந்து அது போட்டியா? அக்கமா அவங்க செஞ்ச கலர் என்ன தெரியுமா? ஒரு மாதிரி கறி கிச்சாப் கலர். அதான் ஆமா கிச்சாப் அது அங்க. இது வந்து கேரளா தாண்டி ரொம்ப தூரம் வந்திருக்கோம்ல, கொஞ்சம் கலர் அப்படிதான் இருக்கும். மச்சான் தண்ணி ஊத்தணும்டா. தண்ணி வேணாம் மச்சான் சுண்டம். டேய் தண்ணி ஊத்தணும். எப்படி வேவும் கோழி? அதான் தண்ணி சொந்தமா சுண்டம்டா. தண்ணி வரணும்டா அதுல. சுண்டு மச்சான். ஆனா இருந்தாலும் வந்துட்டு நான் கொஞ்சோண்டு ஊத்துவோம். ஓகே போதும். எடுத்து மூடு. ஓகே போட்ரு. போதும்டா. சுண்ட அது சின்னதா தண்ணி வரும். சொல்றேன்டா அது. சுண்டலாயிரம் போதே. டேய் அப்புறம் மச்சான் அப்புறம் தண்ணி வந்துச்சுன்னா எல்லாமே சுத்த முடியுது பேசாம. ஐயோ ஏய் நல்லா ஒழுங்கா ஐடி. எந்த இல்ல இப்போதைக்கு உயரமான இடத்துல வச்சா கரெக்டா இருக்கும். என்னத்த எப்படியா சமைச்சாதான் ருசியா வரும்.
இல்லை அங்கங்கே போயிட்டு தேவையில்லாம் செய்கிற வேலைக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜோக்கா வியூ என்ஜாய் பண்ணிட்டு நல்லா பாட்டுக்கு ஆடிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணணும். பூமர் அங்கே இல்லை பாஸ் புளிப்பா இருக்கு பாஸ். ஜூஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உப்பு பத்தல, தூள் ரைட்டா இருக்கு. பாப்பமா என்னது நம்மள கல்யாணம் பண்ணி போறோம் பாருங்க, எங்களை கண்ணாடி போட்டு ஸ்டைலாக சொல்கிறேன். எங்களை கல்யாணம் பண்ணி இருமச்சா நானும் போட்டுக்கேன். நீ வந்து லொக்குன்னு இடிச்சியா அவன் வேலையை பாரு. எங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களாம் ரொம்ப பிடிச்சி வச்சுங்க. பாருங்க, நாங்களாம் பாருங்கள் சமைக்கிறோம். இந்த காலத்தில் எந்த ஒரு கணவர் சமைக்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள்? எந்த ஒரு ஒய்ஃப் இதுமாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கும்? நாங்களாம் பாருங்கள் சமையல்லாம் பிச்சு உதறிடுவோம். எல்லாம் சமைக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, சில பேர் சமைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ருசியாக இந்த மாதிரி இடத்துலலாம் கூப்பிட்டு வந்து ஒய்ஃபை உட்கார வச்சு நாங்கள் சமைச்சு கொடுத்து அவங்கள ஒரு ஒய்ஃப் கொடுப்போம். அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்கள உட்கார வச்சு ஆனால் அவங்க சாப்பிட்டோன்னு தான் தெரியும் என்ன கதை. ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த கலருக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கே இவனுங்க கல்யாணம் பண்ணலாம்னு யாராச்சும் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா சொல்லுங்க. பேக்கேஜ் இருக்கு, பேக்கேஜ் பி, பேக்கேஜ் சி, அது டி. அது வந்து கொஞ்சம் விலை குறவுல. அது வந்துட்டு இது முட்டை மேகி செய்யறதுக்கு உடனே இந்த மாதிரி சமைக்கிற ஹஸ்பண்ட் வேணும்னா கீழே எல்லாம் பேக் போகிறோம், சக்கரை தட்டி விடுங்க. இப்போ என்னப்ப எடு கடையை போட்டுருந்தா ஒன்று. கடை விடு கைஸ், கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் கடை போட்டால் ஓடுமா கைஸ்? இன்னொரு ரெசிபி இருக்கு, எங்கேயோ போயிடாதீங்க. பாத்திரம் கூத்திரம் போக போறீங்கன்னா சக்குன்னு போயிட்டு வந்துட்டு திருப்பி வீடியோ சம்பவம் போஸ்ட் பண்ணி மீறி போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா பிளாக் பேப்பர் பத்தாது, இன்னொரு பேக்கெட் எடுங்க. இருக்கா? அங்கே இருக்கு எடு சக்கு. நெல்லடி எங்களுக்கு தெரியும், எங்களுக்கெல்லாம் தெரியும், நீ மூடு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், எங்கள் ஆத்தா பார்த்தாங்க ரொம்ப பெருமைப்படுவாங்கடா. ஏன்? அவங்க அண்ணாடிக்க சமைப்பாங்க, நான் அப்படியே பக்கத்தில் நின்று ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு நான் சொந்தமாக சமைக்கிறேன்னு பார்த்து ரொம்ப இந்த மாதிரிலாம் போய் பேசிக்கிட்ட கட்டைக்கு தலையில் அடிப்பேன். ஓகே, எங்கள் ஆத்தா இருக்காங்க தெரியுமா, ரொம்ப ஸ்பெஷல். கூட்டாளி பண்ணுங்க, அதுவும் சொந்தக்கார வினோட்டு எல்லாம் சொந்தக்கார பண்ணுங்க எல்லாமே வரானுங்களே. யாருமே வந்து வாங்கய்யா அப்படி சொல்ல மாட்டாங்க. கெட்ட ஒரு லேசு தான் வந்துட்டானுங்க, டூட் வந்துட்டானுங்க. இதோட இங்கே தான் உட்காந்துருப்பானுங்க, எங்கேயோ ஊர் மேய போறானுங்க. இப்படிதான் அவங்க கிரீட் பண்ணுவாங்க. இப்போ இவர் வந்துட்டாரு. ஓகே, ஆத்தா எப்படி நம்மளை கிரீட் பண்ணுவாங்க? வீட்டுக்கு வந்தாலே கழி ஊற்றுவாங்க. அப்படியே இலையெல்லாம் கூட்டிட்டு போயிடலாம் சைட்ல. குரங்கு வீட்டை காட்டுவோம், பயந்துடாதீங்க. நான் இது அதுன்னு புஷ்ப வரலோட பாட்டு வருமே. எப்படியோ பெப்பர் சிக்கன் செக்குலர்ல சுத்தமான சாஜி மிஞ்சா மசா ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. தாண்டா சொன்னேன் சுபத்தோட பட்டை. என்ன ஊத்தன வேகத்துக்கு பட்டைய போட்ட பேரு வந்து இதாயிருச்சுடா, சூடுடா, முதல்ல காஞ்சிருச்சுடா. அதுக்கு என்ன முத ஏறணும், அதுக்கப்புறம் தான் இது என்ன ஏறணும். அங்க பாரு புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண ஏறணும் இன்றா ஹோட்டல்ல என்ன ஊத்துற? அப்புறம் சொல்றேன் எப்படி ஏறணும். வெங்காயம் வினோட்டு வெங்காயம் அது கொஞ்சோண்டு உப்பு போடணும்டா, அப்பதான்டா இதாகும், கோல்டன் ப்ரௌன் ஆகும். உப்பு போடாது இல்லட்டி ஆவாதா? ஆவாது. ஏன் ஆவாது? நான் பண்ணிருக்கேன். ஆகும். சும்மா வாய்க்கு வரதெல்லாம் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். மண்டையில எண்ணெய் ஊத்தி சமைக்கிறவங்க நீங்க சொல்லுங்க, வெங்காயம் போட்டோன்னே கொஞ்சோண்டு உப்பு. சமைக்கிறவங்க சொல்லுவாங்க, நீங்க சமைக்கிறவங்களா? சமைக்கிறவங்க தான். நம்ம வந்து வெங்காயம் போட்டோன்னே கொஞ்சோண்டு உப்பு போட்டோம்னா அது சீக்கிரமா கோல்டன் ஆகுமா இல்லையா? நம்ம அவங்கள சேர்த்துக்கிறாங்க அதுல. ஓகேவா? கடை வெட்டும் போது யாராச்சும் கடை இவர்தான் 3 பட கறி ஊத்துவாரு. திருவிழா யாராச்சும் பூசை கசை போடுறீங்களா? இருக்காங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. கடை தலை வெட்டுறதுல இருந்து எல்லாமே செஞ்சிருவாங்க. ஆனா தலை வண்டி அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. கொடை வெட்டுறது மெத்துல வச்சு படுத்துக்குவாங்க தலைய. போ, அவங்க கூட ஏறி போ. பேசாம ஏய், இஞ்சி பேண்ட் பேச போடுங்க. இஞ்சி பேண்ட் இது அசிங்கமா பேசிக்கிறே புடிக்காது. இஞ்சி பூண்டுடா.
நான் பேசுறப்ப ஜோக்கா இருக்கா இஞ்சி பேடிக்கிட்டு என்ன அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்க அறிவு கட்டவன போடு இஞ்சி. நீ பேசும்போது சொன்னேன் சொல்லியிருக்க அதனாலதான் திருப்பி சொல்றேன் பார்த்தேன் ஓகே கரெக்ட் மச்சான் தண்ணி ஊத்தி விடுறா? டெமரி கிடைக்கும் தண்ணி வேணாம் மச்சான் நல்லா கிண்டுறேன் முத அதுக்கப்புறம் கொட்டு அல்ல அது முத இது பண்ணிட்டோம் இப்பதான்டா போட்டோம் அதுக்கு ரெண்டு பட்டு பட்டுன்னு போடுறேன் அதான் கொஞ்ச நேரம் இதுடா இல்ல நான் பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க அதான் பட்டு பட்டு என்ன என்ன இதுனா கொஞ்ச நேரம் போட்டு என்ன தொம்மியம்மா சூப்பரா எடுத்து ஊத்தி இல்லடா ஒரு கிட்ட கிட்ட போடுவோம் மஞ்சள் மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கலடா கிண்ட போறோம் கிண்டுறோம். அது ஏன் வேலை தெரியும் நீ கிண்டு சொல்ல சொல்ல தண்ணி ஊத்துனா அப்படிதான் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு சொன்னேன் நான் சொன்னேன் தண்ணி கூட இருக்கு நீ சொன்னியா இல்லையா ஏன்டா எப்படி வருதுன்னு பாப்போம்டா. உனக்கு என்னடா பேசுறேன் எப்படி வருதுன்னு பாப்போம்டா. நான் பெருசியா உங்ககிட்ட சொன்னாக்கே இவரு போட்டு வந்துருவாரு இவரு தோல்ல. என்ன சொன்னாலும் நம்ம போட்டு தான் இருந்தோம் எங்க எங்க என்ன போட்டு வந்த? ஒரு காடி இல்லாம சொன்னா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் நான் இங்க நேர்ம நான் எங்க இருக்கோம் அங்க அந்த சைடு நாயா நீ எங்க இருக்கோனா நான் போறேன் गाइस இதோட பாத்தியா? அடுப்பு பாரு நான் இதோட இவங்க டீம் போட்டு விளையாடுறேன் கிளம்பு போடா, கிளம்பு. போடா, டேய். கிளம்பு எங்கடா கேனு இதோட சாப்பிட வீட்டுக்கு போ கொட்டுங்க தலைகளை கொட்டுனேன் இது என்னது பிளாக் பெப்பர் அப்புறம் இந்த கரம் என்னது இது கையில் அரைச்ச இது கறியில் அரைச்ச பிளாக் பெப்பர் அப்புறம் எல்லாம் மசாலா மொழுவு மொழு மூணு இதெல்லாம் இல்ல பத்தி நிற்கிறேன் இன்னும் கொஞ்சம் லேசா குறவா இருக்கு உப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு ரைட்டா லேசா குறவா இருக்கு ஓகே இன்னும் கொஞ்சம் போடணும் உப்பு அது போட்ட மாதிரி ஓகே ஷாப் இந்த பர்கர் சுத்தமான சட்டியில இது பண்ண பெப்பர் ஃப்ரை சுத்தமாக தான் சட்டியில் இது பண்ணுவாங்க ஐயோ பாக்கே வாய் ஊறுதுடா நோட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லு மல்லி இருக்கா சொல்லுடா வாய் முத்த கொடு திறந்து நான் எல்லா கைக்கும் முத்த கொடு எப்படி இருக்கு சொல்றேன் என்னடா இது நான் பிச்சைக்கிறேன் பரவாயில்லையா எப்படி இருக்கு சொல்றா அவன் கைக்கு முத்த கொடு செம்மையா இருக்கு அவன் கைக்கு முத்த கொடு என் கையில என் வேவறதுக்கா நீங்க போடுங்க உங்க கையில இது நான் நக்கிக்கிறேன் ரைட்டா கேட்டா இருக்கு ஆமா பட் இலை எடுத்து தான் நக்கிறது கடை தந்தோன்னு வச்சுங்களேன் அரைச்சிடுவோம் ஒரு நாளைக்கு 50 கோழி முடிஞ்சிடும் இது நம்ம என்ன செய்றோம்? டேய் ஜோக்கா இருக்குடா உண்மையிலே சத்தியமா யாரும் எவனும் நம்ப High five. மாட்டாங்க. டேய் we சத்தியமா did சொல்றேன். great bro இவ்வளவு ஜோக்கான பெப்பர் ஃப்ரை நானே சாப்பிட்டதில்ல எந்த ரிவ்யூலயும் போயிட்டு இது உண்மையிலடா மச்சான், உண்மையிலே செம்மையா இருக்கு. யாரும் ரெசிபி வேணும் கமெண்ட் பண்ணுங்க நானே வந்து உங்களுக்கு இல்ல இல்ல நான் ரெசிபி தவறு இல்லடா நானே சமைச்சு கொடுக்க மாட்டேன் நீங்க ஆனா எவ்வளவு சாப்பிட்டு பார்த்தா வச்சுக்கேன், எவனுமே நம்ப மாட்டான். பார்க்க நம்ப மாட்டேங்க ஆனா உண்மையிலே ஓனஸ்டா சொல்றேன் என்னோட நாங்க சொந்தமா செஞ்சனால சொல்ல இது வச்சா உண்மையும் நல்லா இருக்குடா. உண்மையா ஜோக்கா இருக்கு ஏன்டா போய் சொல்ற? பின்னாடி உரப்பா ஜோக்கா எல்லாத்துக்கும் முன்னாடி சாப்பிட்றான் அடி போலி. என்ன கதைனா இப்போ பக்கத்து இடத்துலயே வந்து ஒரு தமிழங்க வந்து சும்மா அப்படி நம்மள மாதிரி தான் செஞ்சாங்க ஸோ அவங்க வந்து சாப்பாடு முடிக்க முடியலன்னு நம்மளுக்கும் சோறு அப்புறம் சில இந்த மீன் எடுத்து காட்டு சில ஐட்டம்லாம் கொடுத்தாங்க ஆமா, ஓகேவா? கொஞ்சம் ஐட்டம்லாம் எடுத்து கொடுத்துறாங்க. பரவாயில்ல. அங்க பாருங்க நல்லா எல்லாம் இருக்கா நம்ம சமைச்சதையும் ஓகே எப்போதுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு மற்றவங்க சாப்பாடு தான் பார்த்து ரிவ்யூ சொல்லுவோம் ஸோ நம்ம சாப்பாடை வந்துட்டு ஒரு ஆள் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு இருக்காங்க இது நல்லா இருக்கு மச்சான். ஸோ இப்போ வந்து அவங்க கொடுத்த சோறையும் நம்ம செஞ்சதையும் வச்சு பாதி பாதி வச்சு mix பண்ணி நம்ம சாப்பிட போறோம் சவனூர் சோறு இன்னொரு சோறு பெப்பர் சிக்கன் கண்ணு மட்டும் ஏய் அதுதான் பெப்பர் சிக்கன் இது கேரளா ஓ சாரி சாரி இது கேரளா இது வந்து நம்ம பெப்பர் சிக்கன் ஆனா ஏன் நம்ம ஜோக்கா வந்திருக்கு நான் ஃபுல்லா காதல் மூட்ல இருக்கல காதலோட சமைச்சனா இந்த ஆளு ஒண்ணு முட்டை பொடிமா அவரே ஏதாவது சைடுல போட்டு அப்படியே ஓகே 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 இது வந்துட்டு அக்கா கொடுத்த இந்த side வந்து. மீன் சம்பாலா மீன் கிச்சாப்பு. மீன் கிச்சா இன்னொரு மீன் வேடா. ஆ. ஓகே ஓகே டேஸ்ட் பண்ணுவோம் ஓகே வாடா
டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது வந்து இந்த கேரளா ஸ்பெஷலோட மச்சான். இப்படி இருக்கு பாரு. சொல்லு ஈரலை வச்சுதான். நான் ஈரலே சாப்பிட மாட்டேன். எப்படா சொல்லுவேன் நாயா ருசியாக சாப்பிட்லான்னு வந்தேன். வாயை ஈரலை வச்சுட்டான். முட்டை பொடி மாஸ். நம்ம சமைச்சு ஏற்றுக்க மாட்டோம்டா. இது வந்து பெப்பர். சொல்லணும் தனியாக வைக்கிறேன் அப்போ தான் தெரியும். ஆனால் பொடி மாசே ஜோக்கா இருக்குடா. பொடி மாஸ் மட்டும் சாப்பிட்டு பாரு. ஜோக்கா இருக்கு. உப்பு ரைட்டாக இருக்கா, இது ரைட்டாக எதுவும் பார்க்கல. சும்மா கொட்டி விட்டு தான் பாரு. மச்சான் முட்டை பொடி மாஸ் மட்டும் சாப்பிட்டு பாரு. கொட்டி விட்டுதே பாரு, எவ்வளோ நல்லா இருக்குங்க. அப்போ அடுத்த வாட்டி சமைக்கிறப்ப கொட்டி விடுவோம். எடுத்து கொட்டுவோம். ஜோக்கா இருக்கு தானே? ஆனால் சீரியஸாக சொல்கிறேன். எப்படி இருக்கு பார்ப்போம். நாங்களே சமைச்சனால சொல்ல, நாங்களே சத்தியமாக எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு வரணும். சீரியஸாக எதிர்பார்க்கல. சாப்பாடு நல்லா இருந்தால் பேசிக்கிட்டே இருப்பீங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு உன் பையன்கிட்ட நீ சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டோன்னே சொல்லுவியா நீ குறைச்ச கொடுத்தேன்னு? அது சொல்ல மாட்டேன். ஆனால் நான் சொல்லுவேன் உன் பிள்ளைகிட்ட. அவன் போனவன் நான் அதே மாடுவேன். அதான் ஆனால் 2ல் 1 சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? இல்லை எனக்கு 2 ஒன்று சொல்லுவேன். நீ சொல்றீங்க அதை ஒன்று வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட இருக்கு. எனக்கு என்னமோ ரைட்டாக இருக்க மாதிரி. 2ல் 1 சொல்லணும்னா எது நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். பெப்பர் சிக்கன் அவ்வளோதான். நீ என்ன சொல்லுவ? ரெண்டுமே ஒன்று தான் சொல்லுவேன். 2ல் 1 தான் சொல்லணும். கேரளா அதான் ஜோக்கா இருக்குல்ல. ஏன் மச்சான் பாரு உனக்கு 2ல் பெஸ்ட்னு சொன்னா எது நீ சொல்லுவ? போதான் அவன்கிட்ட கேள. சொல்ல முடியாது. அது எப்படி முடியும்? அது எப்படி முடியும்? மாமா நீ கேள. நீ சொல்லுவோம். கேரளா அங்க முட்டை பொடிமா சூப்பர்ல. இவன் தான்டா வேற. ரெண்டுத்தையும் தாண்டி போயிட்டான் அவன். முட்டை பொடி மஸ்து உனக்கு பத்தி பே இது பெப்பர் சிக்கன் த பெஸ்ட்லா. நீ மலேசியா சிக்கன் போல. என்னது எனக்கு பெப்பர். ஓகே காய்ஸ், நாங்கள் செஞ்ச வீடியோ இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணணும். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா எங்கள் லைக் பண்ணணும். இன்னும் நாங்கள் வேறு என்னென்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு நீங்கள் சொல்லுங்கள். மணி அடிங்க. மணி அடிங்களா? ஓஹோ, பெல் பட்டன் அமைக்குங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Until that, We are signing off from Rakesh View. bye. Bye.